Hello everyone, welcome back to my channel Recipes by Subi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி சாக்லேட் பொங்கல். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இதுல 1/4 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெய்ல வறுக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நெய்ல ஃபர்ஸ்ட் வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கழுவி எடுத்து வச்சிருக்கிற வரகு அரிசி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேமை லோல வச்சே வறுத்து விடுங்க, இல்லைன்னா பருப்பு சீக்கிரம் தீஞ்சிரும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதில் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி பாயில் பண்றப்போ நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பொங்கல். அடுத்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பால் 2 கப் தண்ணி, இதுதான் பொங்கல் வேக வைக்கிறதுக்கான அளவு. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து மூடி போட்டு 3 ல இருந்து 4 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் ஓபன் பண்றேன். பாசிப்பருப்பு வரகரிசி நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நீங்க தேவைப்பட்ட இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா கூட விட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து இதுல பொடி பண்ணி வச்சிருக்க வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் மட்டும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கப் வெல்லம் போட்டு நம்ம கலந்துக்கலாம். நான் டோட்டலா 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம கோகோ பவுடர் கொஞ்சம் போடுறப்போ அது லைட்டா கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால 2 கப் போட்டிருக்கேன். நீங்க 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நல்லா கலந்துட்டேன். இன்னொரு கப் வெல்லமும் நான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் குயிக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம்ல மீடியம்ல வச்சு குக் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க பால் அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் இந்த ரெசிபிக்கு கோகோ பவுடர். நான் ஒரு 1/4 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோ பவுடர் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முந்திரி பருப்பு பழத்தை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் முந்திரி பழம். இதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு பழத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். நெய் ஆட் பண்றப்போ உங்களுக்கு பொங்கல் நல்லா ரிச்சா இருக்கும். டேஸ்டி சாக்லேட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வரகரிசி சாக்லேட் பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா பரிமாறுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.